இன்று நாங்கள் பிரபலமான சென்னை கபாலீஸ்வரர் கோவில் தொடர்பான அற்புதமான கதைகளை உங்களுக்காக கொண்டு வந்துள்ளோம். இறந்த பெண் எப்படி உயிர்ப்பிக்கப்பட்டார், மனதில் கட்டப்பட்ட ஆலயம் மற்றும் தெய்வத்தை அஞ்ச கற்ற ஒரு பிரிட்டிஷ் அதிகாரி பற்றியும் திருஞான சம்பந்தர் பூம்பாவையை உயிர்ப்பித்த அந்த நிகழ்ச்சியான புராண கதையுடன் தொடங்குவோம். செல்வச் செழிப்பான வணிகரும் சிவபெருமானின் பக்தனுமான சிவநேசனுக்கு பூம்பாவை என்ற மகள் இருந்தாள். 12 வயதில் பூ பறிக்கும் போது பாம்பு கடித்து இறந்து போனார். இதனால் மனமுடைந்த சிவநேசன் அவரது அஸ்தியை வீட்டில் அலங்கரிக்கப்பட்ட தாழியில் வைத்தார். தினந்தோறும் காணிக்கை செலுத்தி அவள் வாழ்வது போல் நடத்தினார். பல வருடங்கள் கழித்து சம்பந்தர் அருகில் உள்ள திருவொற்றியூருக்கு வருவதை கேள்விப்பட்ட சிவநேசன் அவரை மயிலாப்பூருக்கு அழைத்தார். சம்பந்தர் சம்மதித்தார். கபாலீஸ்வரர் கோவிலில் பூம்பாவை கலசத்தை வாசலுக்கு கொண்டு வருமாறு சிவநேசனிடம் கூறினார். மக்கள் கூட்டம் பார்த்து கொண்டிருக்க சம்பந்தர் 10 திருப்பாடல்களை பாடினார். கோயில் திருவிழாக்களையும் இறைவனின் அழகையும் வர்ணித்து, இதையெல்லாம் பார்க்காமல் நீ போனது நியாயமா பூம்பாவை? 10ஆம் பாடலில் தாடி உடைந்தது. பூம்பாவை எதுவுமே நடக்காதது போல உயிருடன் வளர்ந்து பிரகாசமாக வெளிப்பட்டார். மக்கள் வியப்பில் ஹர ஹர என்று வியப்புடன் கைகூப்பினர். சிவநேசன் தனது மகளை சம்பந்தரிடம் திருமணம் செய்து வைக்க விரும்பினார். ஆனால் சம்பந்தர் மறுத்து கூறினார், இறைவனின் அருளால் அவள் உயிர் பெற்றாள். நான் அவளுக்கு ஒரு தந்தை மாதிரி. பூம்பாவை தனது எஞ்சிய வாழ்நாள் முழுவதையும் இறைவனிடம் அர்ப்பணம் செய்து வாழ்ந்தார். வாயிலார் நாயனார் சிவபெருமானிடம் முழுமையான பக்தியுடன் வாழ்ந்தவர். மற்றவர்களைப் போல அவர் கற்கோயிலை கட்டவில்லை. மாறாக அவர் ஏழையாக இருந்ததால் மனதில் ஒரு பெரிய கோயிலை கட்டினார். அதன் கருவறை, மதில்கள், விளக்குகள், காணிக்கைகள் அனைத்தும் அவரது தியானத்தில் மட்டுமே இருந்தன. அவரது பக்தி நம்பிக்கை விளக்குக்கு நெய்யாக மாறியது. அவரது ஆனந்தம் இறைவனுக்கு நறுமணம் கமழும் நீர். வாயிலார் முக்தியை அடைந்தார். அனைத்து யோகிகளின் லட்சியம் சிவபெருமானுடன் ஐக்கியமானார். இவரது சமாதி கபாலீஸ்வரர் கோயிலில் உள்ளது. 19ஆம் நூற்றாண்டில் ஒரு பிரிட்டிஷ் அதிகாரி கபாலீஸ்வரர் கோவிலின் புனித தீர்த்த குளம் வழியாக ஒரு சாலை விரிவுபடுத்த விரும்பினார். அதன் மத முக்கியத்துவத்தையும் தெப்பம் போன்ற பண்டிகைகளையும் விளக்கி பக்தர்கள் வேண்டுகோள் விடுத்தனர். ஆனால் அதிகாரி மறுத்துவிட்டார். அந்த இரவு அவர் கபாலீஸ்வரரை கனவில் பார்த்தார். நீ நிறுத்தவில்லை என்றால் கடும் விளைவுகள் ஏற்படும் என்று இறைவன் எச்சரித்தார். பயந்து போன அந்த அதிகாரி மறுநாளே அந்த உத்தரவை மாற்றி புனித குலத்தை பாதுகாத்தார். விசுவாசத்தால் குணமடைந்த ஒரு தந்தையின் உடைந்த இதயமாக இருந்தாலும், மௌனத்தில் கட்டப்பட்ட மனதின் ஆலயமாக இருந்தாலும், அல்லது தெய்வீக எச்சரிக்கையால் தாழ்த்தப்பட்ட காலனித்துவ ஆணவமாக இருந்தாலும் சரி, சிவபெருமானின் கிருபை நம்புவோரிடம் எப்போதும் பிரகாசிக்கிறது. இந்த ஆன்மீக பயணத்தை நீங்கள் ரசித்திருந்தால், இப்படி இன்னும் புனிதமான கதைகள் கேட்க லைக் செய்யுங்கள், பகிருங்கள் மற்றும் குழு சேருங்கள். ஓம் நம சிவாய.